எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே காலை நேர வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனல் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு கர்த்தர் அந்த நேரத்தை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட நாம் தியானத்துக்கு நேராக நாம் செல்லலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த இயர் முடிகிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 வாரத்தில் 2024 வருடம் முடிய போகிற நிலைமை இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் கடந்த இந்த 2024 வருடத்தில் 24 வருடத்தில் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தேவனாய கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? ஒருவேளை இந்த 2024 வருடத்தில் அநேக நன்மையான நாட்கள் நமக்கு இருந்திருக்கும். அந்த நேரத்தில் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்திருக்க முடியும். அதே போல் சில நேரங்களில் கஷ்டமான சூழ்நிலையும் இருந்திருக்கலாம். கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல நாட்களும் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நாம் ஓரளவுக்கு நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்திருப்போம். இன்னும் வரைக்கும் என் வாழ்க்கையில் இன்னும் அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நன்மையான காலங்களோ அல்லது ஒரு கஷ்டமான பாடுகள் இருந்த காலங்களோ எது இருந்தாலும் கூட நாம் அவர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மெய் தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அதற்காக ஒருவருடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எப்படிப்பட்ட நம்பிக்கையுள்ளவராக இருந்தார் என்பதை குறித்து அதை நாம் தேர்ச்சி கொண்டு இன்னும் கிறிஸ்துக்குள்ளாக நாம் நம்பிக்கையிலே முன்னேறி செல்வதற்கு இந்த வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்துவதாக நமக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்ம அனைவருக்கும் எசேக்கியா ராஜா குறித்து தெரியும். அந்த ராஜா அவர் ராஜ்யபாரம் அவர் ஏற்படுத்தின பின்பு ராஜாவாக ஆன பிறகு அவர் எந்த வழியை அவர் தேர்ந்தெடுக்கிறார்? நம்ம வசனத்தில் பார்ப்போமானால் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமில் 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமார்த்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று பார்க்கிறோம். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் வாழ்க்கையில் தாவீது ராஜாவுடைய அவருடைய வழிநடத்தின் பிரகாரமாக அந்த வழியை தேர்ந்தெடுக்கிற ஒரு ராஜாவாக அவர் இருந்தார். தாவீது ராஜா எப்படி இருந்தார்? தேவனாய கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதராக அவர் அங்கே இருந்தார். அது மாத்திரமல்ல, இங்கு 18வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவரும் இருந்ததில்லை என்று பார்க்கிறோம். பாருங்க தேவனாய கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையில அவருக்கு பின்னும் முன்னும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாக அங்கே அவர் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அங்கே அசிரியருடைய அங்கே எருசலேமை அங்கே முற்றுகை போடுறாங்க. அங்கே இஸ்ரவேல் அங்கே விழுந்து போனது, யூதா மாத்திரமே இருக்கிறது. அவர் யூதாவிலையும் பல பகுதிகளை பிடித்து அவர்கள் எருசலேமை அவங்க முற்றுகை போட்ட பிறகு அந்த அசிரியர்கள் அப்படி இருந்த சூழ்நிலை கூட அவர் தேவனாய கர்த்தர் மேல் அங்கே நம்பிக்கையுள்ளவராக இருந்தார். தன் ஜனத்தை தேற்றக்கூடிய ஒரு ராஜாவாக இருந்தார். இப்படி அவருடைய நம்பிக்கையினாலே அங்கே பார்க்கிறோம், தேவனாய கர்த்தர் தூதனை அங்கே அனுப்பி அங்கே ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை அங்கே கொடுக்கிறார். அந்த அசிரியர்கள் எல்லாம் முற்றிலுமாக அங்கே முறியடிக்க போனார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பின்பாக 20வது அதிகாரத்துக்கு நாம் வரும் பொழுது நான் வாசிக்கிறேன். அந்த நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா இன்னும் தீர்க்கதரிசியினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அவருடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை, அந்த நோய் அவர்களுக்கு காணப்பட்டது. அது சொல்லுவது யார்? தேவனை கர்த்தரே ஏசாய் மூலியமாக சொல்கிறார்.
நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அங்கு பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் அவரோ சோர்ந்து போகவில்லை. ஒரு நெருக்கமான கஷ்டமான இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மரணம் தான் இல்லையா, அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய நம்பிக்கையை பாருங்க. அப்பொழுது ஏசாயா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்துமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்து கொள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம். அவன் தேவனாய் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் செய்தான். அவன் மிகவும் அங்கே அழுதான் என்று பார்க்கிறோம். நம்முடைய தெய்வம் நம்முடைய சூழ்நிலையை மிகவும் அறிந்த தெய்வமாக இருக்கிறார். இங்கே இயேசுவினுடைய வாழ்க்கையில் அங்கே தேவன் அவருடைய விண்ணப்பத்தை அங்கே தள்ளவில்லை, அவருடைய கண்ணீரை அங்கே தள்ளவில்லை. அவர் பார்க்கிறோம், நான் உண்மையும் மனத்தாழ்வுமாய் நடந்தேன் என்று அங்கே சொல்கிறார். அவருடைய சாட்சியை குறித்து பார்க்கிறோம். அவர் நம்பிக்கையுள்ளவராக இருந்தார், உண்மையுள்ளவராக இருந்தார், மனத்தாழ்மையாக இருந்தார். இப்படிப்பட்ட அவருடைய மரணத்துக்கு ஏதுவான அந்த நிலைமை இருந்த பொழுதும் கூட அங்கே தேவனிடத்தில் அங்கே கண்ணீரோடு அங்கே ஜெபிக்கிற ஒரு தாசனாக அங்கே காணப்படுகிறார். ஆனால் தேவனாய் கர்த்தரோ அந்த அவருடைய ஜெபத்துக்கு, அவருடைய விண்ணப்பத்துக்கு, அவருடைய கண்ணீருக்கு அங்கே பதிலை கொடுக்கிறார். 5ஆம் வசனத்தில் 25 வாசிக்கிறேன். அங்கே ஏசாயினிடத்தில் அங்கே தேவனாக சொல்கிறார், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகி இருக்கிற கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கேட்டேன் என்று அங்கே சொல்கிறார். இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று அங்கே சொல்கிறார். அங்கே தேவனாய் கர்த்தர் சொன்னது போல அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அவருடைய கண்ணீரை துடைத்தார். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், அங்கே அத்திப்பல அந்த அடைகளை கொண்டு வர சொல்கிறார். அவருடைய காயங்களில் அதை வைத்து அங்கே கட்டுவிக்கிறார். பூர்ணமான அங்கே சுகத்தை அங்கே தேவன் கொடுக்குறார். 15 வருடம் அதிகமாக அவருக்கு ஜீவனை தேவன் அங்கே கொடுக்குறார். இப்படிப்பட்ட நம்பிக்கையை அவருடைய வாழ்க்கை அங்கே காணப்பட்டது. இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தேவனாய் கர்த்தர் மேல் எப்படிப்பட்டவர்களாக இருக்குது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், ஒருவேளை பாடுகள் இருந்த சூழ்நிலை இருக்கலாம், ஒருவேளை என்ன செய்வது என்ற ஒரு இக்கட்டான நிலைமை நம்ம வாழ்க்கையை காணப்படலாம். இத்தனை நாள் நான் ஜெபித்து வருகிறேனே, இத்தனை நாள் என் நிலைமை இப்படியே இருக்கிறதே என்று நாம் சிந்தித்து வரலாம், சோர்ந்து போகலாம். ஒருவேளை நம்முடைய ப்ரேயர் நம்முடைய ஜெபம் சரியாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அது நம் மனம் தளர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ரோமரில் கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆவது அதிகாரம் 26வது வசனம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டல் செய்கிறார்னு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம் நம்பிக்கை இழந்து ஏன் என் தேவனிடத்தில் ஜெபிக்கணும், ஒரு சோர்வான சூழ்நிலை நாம் வீழ்ந்து போகலாம். ஆனால் நமக்காக பார்க்கிறோம், அங்கே நம்மை பலப்படுத்தி ஆவியான நம்மோடு கூட அங்கே நமக்காக அங்கே வேண்டல் செய்வராக இருக்கிறார். எப்படிப்பட்ட நம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அதனாலே சிந்து பார்ப்போம். இந்த 2024ஆம் வருடம் முடிந்து 25க்குள்ளாக நாம் போகிறோம். கடந்த நாட்களில் ஒருவேளை நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருந்திருக்கலாம், ஒருவேளை இந்த கஷ்டத்தினால் சோர்ந்து போகலாம். அதெல்லாம் நாம் விட்டு நமக்காக நம்மோடு கூட ஜெபிக்கிறதுக்கு தேவன் ஆவியான நம்மோடு கூட இருக்கிறார். எசேக்கியேல் ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன் எசேக்கியேல் ராஜாவுடைய அங்கே அவருடைய கண்ணீரை அங்கே கண்ட தேவனாய் கர்த்தர் அங்கே முற்றிலுமாக அங்கே அவரை குணப்படுத்தினார். அதே போல் நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை அவர் சரி செய்ய அவர் போதுமான வல்லவராக இருக்கிறார். அவர் மேல் நாம் நம்பிக்கையுள்ளதாக இருப்போம். தேவனுடைய நாம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.